வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. 1965ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது பாதுகாப்பு படையினர் வெளிப்படுத்திய அசாதாரண தைரியம் மற்றும் வீரத்தை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 9ஆம் தேதி சௌரிய தினம் அனுசரிக்கப்படுகிறது. சிஆர்பிஎஃப் வீர தினத்தை முன்னிட்டு மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் தியாகிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார். குஜராத்தின் கட்ச் பகுதியில் உள்ள சர்தார் நிலையத்தில் இத்தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி, கேரளம், அசாம் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும், கேரளத்தில் 140 தொகுதிகளிலும், அசாமில் 126 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியதும் வாக்காளர்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். இதற்கிடையே தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நடைபெறும் தேர்தலுக்கும், மேற்கு வங்கத்தில் முதல் கட்டமாக நடைபெறும் தேர்தலுக்கும் வேட்பு மனுக்களை திரும்ப பெறுவதற்கு இன்று கடைசி நாளாகும். மேலும் மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்டமாக நடைபெறும் தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். மேற்கு வங்கம், அசாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, அமைச்சர் திரு நமச்சிவாயம், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் திமுக வேட்பாளருமான திரு சிவா, லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் ஆகியோர் தங்களது வாக்குகளை செலுத்தி ஜனநாயக கடமையாற்றினர். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வாக்களித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஜனநாயகத்தை காக்க அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் வாக்களிப்பது நம் அனைவரது கடமை என கூறினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.